படித்தவன் யாதானும் நாடாமல் ஊரான். படித்தவன் செல்லும் நாடெல்லாம் செல்லும் ஊரெல்லாம் தன் சொந்த நாட்டில் வாழ்வதை போல, தன் சொந்த ஊரில் வாழ்வதை போல சிறப்பாக வாழ முடியும். இது ஊர் அறிந்த உண்மை, இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இதை அறிந்தும் ஏன் பல மக்கள் தங்கள் வாழ்நாளில் பல நாட்களை கல்வி தேடாமல், கல்வி கற்காமல், கல்வி கற்றறியாமல் கழிக்கிறார்கள்? இந்த குறளில் திருவள்ளுவர் ஒரு கேள்வி கேட்கிறார் வாசிப்பவர்கள். கல்வி முதன்மை என்று எல்லோருக்கும் தெரியும், ஆனாலும் கல்வியை ஏன் முதன்மைப்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையை வாழுகிறீர்கள் என்ற கேள்வி. இந்த கேள்விக்கு பல பதில்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லலாம். ஏனென்றால் குடும்பத்தை முதன்மைப்படுத்துகிறோம், ஏனென்றால் காசை முதன்மைப்படுத்துகிறோம், ஏனென்றால் பொண்ணை முதன்மைப்படுத்துகிறோம், ஏனென்றால் பொருளை முதன்மைப்படுத்துகிறோம். பெயரை முதன்மைப்படுத்துவர்கள் இருக்கிறார்கள், பொருளை முதன்மைப்படுத்துவர்கள் இருக்கிறார்கள். இத்தகைய மக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, பொன்னும் பொருளும் பெயரும் புகழும் இவையெல்லாம் உங்களை தொடரும் நீங்கள் படித்தால். இரண்டாம் குறளின் முடிவு. சபையோருக்கு நன்றி.